எல்லாருக்கும் வணக்கம்ங்க. நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம வந்து தோசை, பீஸா தோசை செய்யலாம். தோசையில் எத்தனையோ விதம் இருக்குது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து பீஸா தோசை செஞ்சு பார்க்கலாம். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுதுகள்ல, அதனால் நம்ம இன்னைக்கு பீஸா தோசை. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இதுக்கு என்னென்ன ஜாமியம் போட போகிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், டொமேட்டோ சாஸ். இது என்ன சாஸ்? பீஸா சாஸ், டொமேட்டோ சாஸ், சிக்கன் சாஸ், இது மயோ ஜாஸ். பாருங்கள் என்னென்ன போடுறோம்னா, இது பட்டர் ஜாஸ், வெங்காயம், தக்காளி, இது இது ஒரு இது என்னது, பன்னீர். இது ஒரு பன்னீர் இதெல்லாம் சேர்ந்து நம்ம செய்கிறோம். சரிங்களா? சாஸுக்கு பாருங்கள் இத்தனையெல்லாம் போட்டால் தாங்க நல்லாயிருக்கும். சரி, நம்ம சாஸ் ஆரம்பிக்கலாமா தோசையை? ஓகே, இந்த மாவு வச்சுருக்கோம் ரெடியாக. நல்லா முந்தையா இன்னுமா இரு வாரு. மாவு ஊற்றியாச்சு. அடுத்து இரியா வர்றேன். பீஸா தோசை போட்டு வர்றேன். இரு அவ்வளோதான், கொஞ்சம் நேரம் இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். சரிங்களா? இரு விடுவா. பட்டர் ஓகே. அடுத்து பட்டரு ஏன்னா கரையை நம்மளை கெட்டியாக இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சம் அப்படி அப்படி தரையை விட்டுக்கலாமுங்க. ஓகேங்க. அடுத்து பட்டர் போட்டு அதுக்கு பின்னாடி வெங்காயம். சரிங்களா? நான் அங்கே இருக்க எடுத்து வச்சுக்க. பிள்ளைங்க தோசை ஏன்னா விரும்பி சாப்பிடுறதுக்கல்ல, அதனால். ஓகே, போட்டாச்சு. அடுத்து பாருங்க, தக்காளி போடலாம். தக்காளி போட்டாச்சு. இது ஊற்றிடுவா. ஓகே. அடுத்து என்ன போடலாம்? வெயிட் சொல்லுங்க. சில்லி சாஸ் ஊற்றிக்கலாங்க. அப்போ ஓகே, சில்லி சாஸ். அடுத்து பட்டர். அடுத்து பட்டர், பன்னீர். அடுத்து இதா இப்படி. இப்போ டொமேட்டோ சாஸ். ஓகே. தக்காளி சாஸ், டொமேட்டோ. ஓகே. அடுத்து என்ன விடணும்? ஓகே. அடுத்து மயனீஸ். ஒழுக மாட்டேங்குது, கெட்டியா இருக்குல்ல. இன்னும் கொஞ்சம் விட்டுக்கலாமா? இன்னும் கொஞ்சம் விடலாமா? போதும் இல்லைம்மா? இப்போ வந்து நம்ம பீஸா சாஸ் விடலாம். ஓகே. சீஸ். அடுத்து சீஸ்.
தோணுது. பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்றதுனால அது என்ன கேட்குதுங்களோ அதை நம்ம செஞ்சு கொடுக்குறதா நம்ம வேலை. ஓகே, வச்சு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். ஓகே, பீஸா தோசை ரெடி ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம கட் பண்ணிடலாம். பண்ணுங்க, கட் பண்ணிடலாம். பீஸாவை பீஸாக கட் பண்ணிடலாம். ஓகேங்களா? பீஸா ரெடி. பீஸா ஓகே. சரி, இன்னொன்று எடுத்து ஏன் காமிக்காத? உடனே தான் காமிக்கணும். சாப்பிட்டு பார்க்கலாம். நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இது ஒரு டேஸ்ட்டு, பீஸா டேஸ்ட்டு. நெய் தோசை, இட்லி பொடி தோசை, ஆம்லேட் தோசை, முட்டை தோசை எல்லாம் இருக்குது. இது பீஸா தோசை. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இனிமேல் நாங்களும் அடிக்கிறோம். நிறைய செஞ்சு காமிக்கலாம். கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே, பாய்.